ராதா, உன் கூட வாழ்ந்த அந்த ஒரு நாள் வாழ்க்கையில நான் மன நிம்மதியோடு இருக்கேன். மறுபடியும் அதுக்கு இங்க வந்தேன். கடல்ல மூழ்கிக்கிட்டு இருந்தவரை காப்பாத்த போய் சுழல்ல சிக்கிக்கிட்ட என்னுடைய சோக கதையை சொல்ல வந்திருக்க. ராதா, நீ என்ன சொல்ற? உங்க நிழலை பார்த்தா கூட என் நினைவுகள் கிளந்துடுமே ஒதுங்கி போன என்ன ஒரு நாள் உங்க கூட வாழ சொன்னீங்க. உங்களை காப்பாத்துறக்கா நானும் சம்மதிச்சிட்டேன். அன்னையில இருந்து நான் என்னையே வந்துட்டேன் தேவி. ராதா, என்ன மறந்து வாழ்ந்த உன் மனசுல மயக்கத்தை ஏற்படுத்திட்டேன். என் கவலையை மறக்கணுங்கிறதுக்காக உன்னை கண்ணீர் விட வச்சுட்டேன். நடந்தது எல்லாம் கனவா நினைச்சு மறந்துடுறாதா? என்ன மன்னிச்சிடுறாதா? நானும் உன் நிலைமையில ஒரு காலத்துல இருந்தேன். அப்ப உங்க மனசு துடிச்சிருக்குமே. ஆமா, ஒவ்வொரு நினைவும் தீப்பொறி அரிச்சிருக்குமே. வாழ்வே முடிச்சுக்கலாம் நினைச்சிருப்பீங்களே. நினைச்சேன். அதே உணர்வில தான் நான் இப்ப துடிக்கிறேன். என்னை காப்பாத்துங்க ரவி. அப்படி சொல்லாத ராதா. நாமே விதிச்சுக்கிட்ட கட்டுப்பாடுகளை உடச்செறியறது நல்லதில்ல. நம்ம 2 பேர் மனங்களும் கூடி இருந்ததுங்கிற எண்ணத்துல திருப்திப்படணும். அதுக்கு மேல போறது நல்லதில்ல. நீங்க மனசுல வாழ பழகிட்டீங்க, என்னால் அது முடியல. அணி போட்டு தடுத்த வெள்ளம் கரையோட இருப்போம், கடுமையான வேகத்துல பாயுமே. அதே போல் உள்ளத்துல பொதிச்சு வச்ச தாவம் எல்லாம் நெருப்பா மாறி என்னை எரிக்குது ரவி, எரிக்குது. இனிமே ரெட்ட வாழ்க்கை வாழ என்னால முடியாது. வாழ்ந்தா உங்களோட வாழ்றது இல்ல சாகிறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இன்னைக்கு ராத்திரி என்ன வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு போங்க. இல்லன்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றேன். ராதா, ராதா, தாண்டி வந்துட்டோம். வாசப்படியை தாண்டறதுக்குள்ள இப்படி ஒரு சோதனையான அதிர்ந்து போய் நிக்கிறீங்க. நான் உன்னை வழிமறிக்க வரல, வழி அனுப்பத்த வந்திருக்கேன். போறதா? போதுமான அளவு பணத்தோட புறப்பட்டு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த செக்ல கையெழுத்து போட்டிருக்கேன். உனக்கு தேவையான தொகை எழுதிக்க. இந்த ராதா, போற இடத்துல நீ கஷ்டப்படக்கூடாது, தைரியமா வாழணும். எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். நம்ம மன வாழ்க்கையில நீ மகிழ்ச்சியோட மன நிறைவோட இருக்கிறதா தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ உருக்கமா எழுதின கடிதத்தை படிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் சுயநலத்துக்காக உன்னுடைய சுதந்திரத்தை பறிச்சிருவேன்னு பயந்தா என்கிட்ட சொல்லாம புறப்பட்டேன். ராதா, உன்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரக்க குணம் படைச்சவன் நான் நினைச்சேன். ஊரடிய கைப்பிடிச்சவனுடைய உறவை துண்டிக்க போறமே நினைச்சு உடல் பதற உள்ளம் குமுற கண்ணீர் வெடிச்சு தவிச்சியே. அப்போ ஒரு சொட்டு கண்ணீர் என் பாதத்துல பட்டதுனாலதான் இப்போ உன்னை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. இல்லைன்னா இந்த பாக்கியம் கூட கிடைச்சிருக்காது. ராதா, ஒரு நாட்டோட பண்பையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க வேண்டியவங்க பெண்கள். பெண்களுக்கு மட்டும் இந்த சமூகத்துல வேலை போடுறது தப்புன்னு நினைக்கிறீங்க. பெண்ணுக்கும் பொண்ணுக்கும் பாதுகாப்பு தேவை.
மாத்து குறைஞ்சிட்டா அதனுடைய மதிப்பே போயிடும். பெண்கள் படி தாண்டிட்டா இந்த சமூகத்தினுடைய கட்டுப்பாடே உடைஞ்சிடும். பலாயிரம் வருஷங்களா பண்பாடுங்கிற விருட்சிகத்தை நம்ம நாட்டு பெண்களும் பெரியவங்களும் வளர்த்திருக்காங்க. ஆழமா வேரோடி விழுது விட்டு நிக்கிற அந்த மரத்தை வெட்டி சாய்க்கிறதுல ஒம்பங்கும் சேர்ந்திருக்கேன்னு தான் நான் பதைக்கிறேன். நம்ம தர்மத்தை அழிச்சிருங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லை. போறாதா, பெண்களை அடிமையா நினைக்கிற ஆணவத்துல நான் பேசல. எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்த பெண்களை தான் நம்ம நாட்டுல தெய்வங்களா போற்றாங்க. எப்படியும் வாழலாங்கிற நிலை வந்துருச்சுன்னு நீ நினைச்சா உன் பாதையில தடைக்கெல்லாம் நிக்க நான் விரும்பல. உன்னுடைய மன அமைதியை தேடி போறதை நான் தவறுன்னு சொல்லல. அதுக்கு நீ தேர்ந்தெடுத்திருக்கிற முறைதான் சரியில்லை. ஓடி போன ஒண்ணு ஊர் படிக்குமே, உனக்கு அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதை என்னால தாங்கிக்க முடியுமா? நீ கல்யாணமான நாள்ல இருந்து கண்கலங்கி நான் பார்த்ததே இல்லை. இனி கண்ணீரோட கலங்கத்தையும் சுமக்க போறியே, அதை நினைச்சாதான் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு. நீ எங்க வேணாலும் போறாங்க. நான் எங்க போறேன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் என் துக்கத்தை அதிகப்படுத்திக்க மாறாதா? எனக்கு நீங்க வருந்துவீங்களா? வருந்தாம இருக்க முடியுமா ராதா? என் கூட வாழ்ந்த இந்த நிமிஷம் வரைக்கும் என் அன்பு மனைவியா நல்லவளா ரொம்ப ரொம்ப நல்லவளா வாழ்ந்த என் ராதாவை பிரிஞ்சுட்டா என்னால வருத்தப்படாம இருக்க முடியுமா? ராதா, நீ தேடி போற அமைதி உனக்கு கிடைக்கும்னா போறாதா? போ. இல்லைங்க, இதயத்தை பங்கு போடுற நரக வாழ்க்கையில அணு அணுவா சாகிறத விட ஒரே அடி அமைதியை தேடிக்கலான்னுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். மனசுல எப்பவோ எதனாலேயோ ஏற்பட்ட நினைவுகளை தவறுன்னு சொல்லுங்க. அது தவறுன்னா இந்த உலகத்துல யாருமே சுத்தமானவங்களா இருக்க முடியாது. இள வயசுல என்னென்னவோ ஆசைகள் ஏற்படுறது இயற்கைதான். அந்த ஆசைகள் பலருக்கு மறைஞ்சு போயிடுது, சிலருக்கு நிறைவிலேயே நிக்குது. கடந்த கால நினைவுகள் உன் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருந்தா நீ இந்த முடிவுக்கு வந்திருப்ப என்னால புரிஞ்சுக்க முடியுது. போறதா, போய் இஷ்டம் போல வாழ்க்கை ஆரம்பிக்க. ஐயோ, என்ன வாழ்ந்துட்டு இருக்கேனே, இப்போ என் உயிர் போயிடக்கூடாதா? நீ எதுக்காக சாகணும்? வாழ்க்கைங்கிறது நமக்கு கிடைச்ச பரிசு, மகத்தான பரிசு. அது வாழ்ந்தே தீரும். எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ. பழிதவறி போய் என்கிற வேதனையில என்னென்னமோ பேசிட்டேன். உன் இதயத்துல இருந்து நான் எங்கேயோ இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் சொல்லி என்ன கொல்லாதீங்க, என்ன கொல்லாதீங்க. நல்லது கெட்டதை நினைச்சு பாக்குற நியாய பத்தியே என்னுடைய மனக்குழப்பம் மறைச்சிருச்சு. சஞ்சலப்படுறப்போ உங்ககிட்ட சொல்லி இருந்தா என் மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கும். நெஞ்சளவில நேரம் ஆன பாதையை விட்டு நெடுந்தூர போயிட்டேன்னா இப்போ உண்மை புரிஞ்சுக்கிட்டு உங்க முன்னால குற்றோட நிக்கிறேங்க. பெண்மைக்கே பழி தேடிக்கிட்டா பெருந்தன்மை உருவமான உங்க பாரத்தை தேட கூட தகுதி இல்லாத வாயிட்டேங்க. இந்த பாதைக்கு மன்னிப்பே இல்லைங்க, மன்னிப்பே இல்லை. மன விட்டு அழுதுட்டேன், உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. உன் பிரயாணம் அது ஆரம்பிச்ச இடத்துல முடிஞ்சு போச்சுங்க. வீட்டுக்குள்ள போக அனுமதி கொடுப்பீங்களா? ராதா, இது உன் வீடு, தாராளமா உள்ள போலாம். வாமா. ராதாவை கூட்டிட்டு போய் விஷத்தை குடிச்சு எங்க வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு நினைச்சேன். இனிமே உனக்கு வேலை இல்லை.